பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் நான் வந்து 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரு இல்லைன்னா எதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே ஒரே இதில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஃப்ளேமை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொட்டுக்கடலை ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் வெல்லம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் துருவிட்டு வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு இதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ அதே கடாயில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கையில் எடுத்து உருட்டி பார்த்தா உருட்டு பதம் வரணும். இது சரியான பதம். இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது சூட்டோடு குடிக்க முடியாது. 1 நிமிஷம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா ஆற விட்டாச்சு. ரொம்ப ஆற விட்டோம்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் அரிசி மாவை கொஞ்சம் கையில் இந்த மாதிரி எடுத்து ஒரு டேஸ்டியான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். வெல்லம் பாகுபாதம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.